இலையில் இன்று ரவா ஸ்பெஷல். ரவை பிரதானங்கள்: ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்கால தயார் பண்ண ரவா கேசரி. ரவை, தயிர், முந்திரி, கேரட் சேர்த்து அவித்த ரவா இட்லி. காய்கறிகள் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணிக்கு ஈக்குவலான சுவையில ரவா வெஜிடபிள் கிச்சடி. தோசையில பொடி மாசா? ஆமாங்க, ரவா தோசையில அப்படியே இட்லி பொடி தூவி பொடி மாஸ் இன்னும் சுவை கூட்டும். வெண்பொங்கலுக்கு இணையானதே சிறுபருப்பு சேர்த்து மிளகு சீரகம் தாளிப்போடு செஞ்ச ரவா பொங்கல். தக்காளி சாதம் மட்டும் பண்ணணும்னு இல்லைங்க, ஆவில வேக வச்ச ரவைய தக்காளி கலவையோடு சேர்த்து கலந்து அவ்வளவுதான், ரவா டொமேட்டோ பாத் ரெடி. ரவானாலே ஃபர்ஸ்ட் உப்மா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். எனிவேஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டபுள் ரோஸ்ட் பண்ண ரவாயில சூப்பரான ரவா உப்மா இதோ வந்தாச்சு. இலையோட இன்னொரு பக்கம் கேசரிக்கு பவுடர் சுகர், ஏலக்காய் கோட்டட் கேஷ்யூஸ் அண்ட் ட்ரைட் கிரேப்ஸ். ரவா இட்லிக்கு காரமான ஆனியன் சட்னி, கிச்சடிக்கு உடைச்ச கடலை சட்னி, ரவா தோசை பொடி மாஸ்க்கு வேர்க்கடலை சட்னி, ரவா பொங்கலுக்கு சாம்பார், டொமேட்டோ பாத்க்கு ஆனியன் ரைத்தா, அண்ட் நம்ம உப்மாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், சுகருக்கு பதிலாக கொத்தமல்லி சட்னி. ஓகேங்க, எல்லா உணவு பொருளையும் உண்டு மகிழ்வோம். என்ஜாய் ஈட்டிங். நன்றி மக்களே.